வணக்கம். தலைப்புச் செய்திகள். மருத்துவ படிப்பு கலந்தாய்விற்கான தாமதத்திற்கு கவர்னரே காரணம், முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுவையில் பெட்ரோல் பங்க் ஊழியர் கடத்தி கொடூர கொலை, வெறி செயலில் ஈடுபட்ட மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாள் விழா, புதுவை அரசு சார்பில் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. புதுவையில் எதிர்வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சி, மேற்கு மாநில அதிமுக செயலாளர் ஓம் சக்தி சேகர் பேட்டி. இனி விரிவான செய்திகள். மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தாமதத்திற்கு கவர்னரே காரணம் என முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் நாராயணசாமி, கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு புதுச்சேரியில் உள்ள அனைவருக்கும் அரசு செலவில் இலவசமாக கொரோனா மருந்து வழங்கப்படும் என்றும், தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டு தற்போது மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு அளித்து அரசாணை வெளியிட்ட பிறகும் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் துணைநிலை ஆளுநர் அந்த கோப்பினை மத்திய அரசுக்கு அனுப்பி காலம் தாழ்த்தி வருகிறார் என தெரிவித்த முதலமைச்சர் நாராயணசாமி, மத்திய மருத்துவ கவுன்சில் அறிவித்துள்ள தேதிக்குள் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி கலந்தாய்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. மேலும் கலந்தாய்வு நடத்துவதற்கு ஏற்படும் காலதாமதத்திற்கு துணைநிலை ஆளுநரே காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ஒதுக்கீடு, மத்திய இடஒதுக்கீடு உள்ளிட்டவைகளுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்க கோரி மத்திய அமைச்சர் ஷர்ஷவர்தன் நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்த முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தலையிட்டு இரட்டை ஆட்சி நடத்தி வருவதாகவும், இதனை இன்றுடன் துணைநிலை ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக இந்த 10% இடஒதுக்கீடு நமக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தால், ஏனென்றால் இந்த 50% இடஒதுக்கீடு அவர்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகு இங்கே வந்து சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் 10% இடஒதுக்கீட்டை அரசாணை மூலமாக உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியும். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எங்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும், பல தொழில் நிறுவனங்கள் வர வேண்டும், வியாபாரம் பெருக வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுடைய அரசு செயல்படுகிறது. இதற்காகத்தான் புதிய தொழில் கொள்கையை நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தும். ஆனால் சில சக்திகள் மாநிலத்தில் தொழிற்சாலை வருவதை தடுத்து நிறுத்துவது, பல வியாபார நிறுவனங்கள் வருவதை தடுத்து நிறுத்துவது, தடை போட்டு அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு நிலத்தை இலவசமாக கொடுக்கிறார். தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய மாநிலத்தில் நிலம் கொடுப்பதற்கே துணைநிலை ஆளுநர் எப்படி நம்முடைய மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படும்? அவர் இப்படி தடை போடுவதற்கு காரணம், ஒருவர் ஒரு இடத்தை ஆக்கிரமித்திருந்தால் அதற்கு சட்டப்படி முறைப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அதற்காக அதிகாரிகளை மிரட்டி அந்த இடத்திற்கு அனுப்பி மின்சாரம் தடை செய்வதும், கட்டடங்களை இடிப்பதற்கு உத்தரவு போடுவதும் யார் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம்? புதுவையில் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் பங்க் ஊழியர் கடத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் பிரகாஷ் குருமாம்பேட் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தார். இதனிடையே பிரகாஷ் புதன்கிழமையன்று இரவு பணியில் இருந்தபோது அங்கு இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பிரகாஷை வலுக்கட்டாயமாக அடித்து அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் பொறையூர் பகுதிக்கு கொண்டு சென்று தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர். பிரகாஷை முன்விரோதம் காரணமாக சபரி, எலி கார்த்திக், டெம்போ ராஜா, மார்தான் ஆகியோர் கொலை செய்து இருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்திரா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன், காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏபி சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவரைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவரும் தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவையில் எதிர்வரும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என மேற்கு மாநில அதிமுக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல் பணிக்காக புதுச்சேரியை இரண்டாக பிரித்து கழக மாநில செயலாளர்களை அஇஅதிமுக தலைமை கடந்த வாரம் அறிவித்தது. இதனையடுத்து புதுச்சேரி மாநில மேற்கு மாநில செயலாளராக நியமிக்கப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர், மாநில செயலாளராக தன்னை நியமனம் செய்த கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என தெரிவித்தார். தன்னுடைய சுய நினைவோடு நல்லாட்சி கொடுத்திருந்த இந்த நேரத்திலே என்னுடைய மறைவுக்கு பிறகும் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் கழகத்தினுடைய ஆட்சியும் கழகத்தினுடைய பொறுப்பும் மிக மேலோங்கி இருக்கும். 100 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சியும் கட்சியும் இருக்கும் என்று அவர்கள் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்து விட்டு சென்றார்கள். புதுவையில் கடந்த 24 மணி நேரத்தில் 69 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் 3220 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் புதிதாக 69 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதில் புதுவையில் 32 பேர், காரைக்காலில் 11 பேர், ஏனாமில் 2 பேர், மாகேவில் 24 பேர் புதிதாக தொற்றுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புதுவையில் தற்போது 211 பேர், காரைக்காலில் 6 பேர், ஏனாமில் 12 பேர், மாகேயில் 20 பேர் நோய் தொற்றுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையில் 55 பேர், காரைக்காலில் 40 பேர், மாகேயில் 7 பேர் என மொத்தம் 102 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 36,533 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இதில் 249 பேர் தொற்றுடன் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 35,254 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 608 பேர் கொரோனாவுக்கு பலியாகியிருந்த நிலையில் ஜிப்மரில் சிகிச்சை பலனின்றி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 61 வயது ஆண் உயிரிழந்ததால் கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 609 உயர்ந்துள்ளது. புதுவை போக்குவரத்து காவலரின் வாக்கி டாக்கி காணாமல் போனது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி வடக்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரிபவர் போக்குவரத்து காவலர் வெண்மணி. இவர் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பணியில் இருந்தார். மாலை வேளையில் சிக்னல் அருகே விபத்து ஒன்று ஏற்பட்டது. அப்போது அங்கு பொதுமக்கள் கூட்டம் கூடினர். உடனே வெண்மணி அங்கு சென்று விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தினார். பின்னர் சிறிது நேரம் கழித்து வாக்கி டாக்கியை பார்த்தபோது அதனை காணவில்லை. விபத்து நடந்த இடத்தில் கும்பல் வந்தபோது யாரோ எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர் ரெட்டியார்பாளையம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நடந்த இந்திரா காந்தி பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு மலர் மரியாதை செலுத்தினார். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 103வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி திருவுருவப் படத்திற்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி நகர குடும்ப தலைவருமான ஜெயமூர்த்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் நடந்த விழாவில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் அசோக் ராஜ், பாஸ்கர், மகிழா காங்கிரஸ் நிர்வாகி பொன்னி உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
இதேபோன்று அரியாங்குப்பம் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் செவி மையம் அலுவலகத்திலும் அன்னை இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மைய தலைவர் வழக்கறிஞர் ரவி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சேவை மையத்தின் கௌரவ தலைவர் பூரராகவன், பொருளாளர் பிரேம்குமார், ஆலோசனை குழு உறுப்பினர்கள் நாகையா கவுண்டர், சக்திவேல், விஜயசாரதி, துணைத் தலைவர் பாண்டியன், ராஜசேகர், பாலகுரு, பன்னீர்செல்வம், கோபி, ராஜமாணிக்கம், துணை செயலாளர் பாண்டியராஜன், பாஸ்கர், எம் ஐயப்பன், என் ஐயப்பன், குகன், ராஜா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விதவையர் வாரிசுகளுக்கு ஊக்குவிப்பு தொகையை முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். புதுச்சேரி முப்படை நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விதவையர்களுக்கு செய்து வருகிறது. அந்த நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த கல்வியாண்டு 2019-20 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மற்றும் பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் வென்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ் வழங்குவதற்கான நிகழ்ச்சி புதுச்சேரி முதல்வர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு முப்படை நலத்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் 12 தகுதியான மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மதகடிப்பட்டில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா எம்பி வெங்கடேசன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள எம்பி வெங்கடேசன் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் 103வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்திய அரசு ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை புதுவை மாநில ஆலோசனை குழு உறுப்பினர் எம்பி வெங்கடேசன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட இந்திரா காந்தி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எம்பி வெங்கடேசன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். புதுவையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1956, 1950, 1962, 1954. இதற்கான பதில் 1954. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் கோப்புக்கு ஒப்புதல் அளிக்காத கவர்னரை கண்டித்து மாணவர் காங்கிரசார் தீப்பந்தம் ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்க அமைச்சரவையில் முடிவு எடுத்து கோப்பை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. இதனிடையே அரசின் கொள்கை முடிவு என்பதால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் அந்த கோப்பை மத்திய உள்துறைக்கு அனுப்பினார். மேலும் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். இந்நிலையில் மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்கும் கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்காததை கண்டித்து மாணவர் காங்கிரசார் கட்சி அலுவலகத்தில் கையில் தீப்பந்தம் ஏந்தி ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். காமராஜர் சிலை அருகே அவர்கள் வந்தபோது போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி கலகி செய்தனர். மேலும் 10% இடஒதுக்கீடு அளிக்க கோரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுவையில் ஏஆர்என் நிறுவனத்தின் புதிய பொருட்களை முதலமைச்சர் நாராயணசாமி அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம் தனியார் உணவகத்தில் ஏஆர்என் நிறுவனத்தின் பொருட்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, ஷாஜகான், அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி வில்லியனூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் திறந்து வைத்தார்.
புதுவை மாநிலம் புருவையார் மெயின் ரோடு செல்வா நகரில் அமைந்துள்ள வில்லியனூர் மாவட்ட பாஜக கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் அலுவலகத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். வில்லியனூர் மாவட்ட தலைவர் SS ஆனந்தன் தலைமையில் நடந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், மாவட்ட பொறுப்பாளர் அருள்முருகன், மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், சாய் ஜே சரவணகுமார், மாநில செயலாளர் நாகராஜ், மாநில விவசாய அணி தலைவர் புகழேந்தி, புதுவை மாநில வர்த்தக அணி தலைவரும் பாஜக பிரமுகருமான சிவசங்கரன், மாநில கூட்டுறவு பிரிவு தலைவர் வெற்றிச்செல்வம், மாநில வணிக பிரிவு தலைவர் ராஜமௌலரியா, இளைஞரணி மாநில தலைவர் கோவிந்தன் பாரதி, மாநில SC அணி தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாஜக மாநில, மாவட்ட, தொகுதி, அணி, கிளை பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு அருகே இயங்கும் தனியார் தொழிற்சாலையின் பெண் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வில்லியனூர் ஒதியம்பட்டு நரிக்குறவர் பகுதியை ஒட்டி ஹைடிசன் பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 250க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கொரோனா காலத்தில் வேலையில்லாத நிலையில் தற்போது மீண்டும் தொழிற்சாலை திறக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே இங்கு பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் கடந்த 3 வருடங்களாக ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்தும் இந்த வருட தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தியும் 3 நாட்களாக தொழிற்சாலை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை நிர்வாகம் சார்பில் இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்படாத நிலையில் மேலும் இப்போராட்டத்தை தீவிரப்படுத்த பெண் தொழிலாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. காவல்துறை மற்றும் துறை அதிகாரியிடம் தங்கள் நிலைமை பற்றி மனு வழங்கியும் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அரசே தங்களுக்கு உதவ வேண்டும் என பெண் தொழிலாளர்கள் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து காங்கிரஸ் பிரமுகர் BCC உறுப்பினர் MP வெங்கடேசன் கூறுகையில், ஹைடிசன் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும் இப்பிரச்சனை நீடிக்குமானால் ஹைடிசன் நிர்வாகமே ஸ்தம்பிக்கும் அளவில் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இரும்பு கம்பெனி குச்சிப்பாடில் அங்கே போய் போராட்டம் பண்ணி அந்த கம்பெனி சீலை வச்சிட்டோம். சிறுவயது முதலே விடுதலை வேட்கையில் பங்கெடுத்து நாட்டின் மதச்சார்பின்மைக்காக தனது உயிரையே அர்ப்பணித்த நம் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி என்றும் நம் பாரத பொக்கிஷம். செல்வச் செழிப்பும் மேற்கத்திய நாகரிகமும் நிறைந்த மோதிலால் நேருவின் இல்லமான 42 அறைகள் கொண்ட ஆனந்த பவன் மாடியில் விலை உயர்ந்த மேற்கத்திய உடைகள், இறக்குமதி செய்யப்பட்ட மரச்சாமான்கள், இன்னபிற ஆடம்பர பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தன. அந்நிய பொருட்களை புறக்கணிக்க காந்தி நாட்டு மக்களுக்கு விடுத்த அறைகோவலையொட்டி ஆனந்த பவனில் அரங்கேறிய இந்த காட்சியே சிறு குழந்தையான இந்திரா அறிந்து கொண்ட முதல் அரசியல் நிகழ்வு. நாட்டுக்காக ஒரு குடும்பமே சிறைச்சாலைக்கு செல்வது பெருமைதான். ஆனால் சிறுமி இந்திராவின் வாழ்வில் நேரு குடும்பத்தின் சரிவாசம் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகம். அன்பு செலுத்த அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள குடும்பத்தினர் யாரும் இல்லாத சூழல் அந்த சிறுமியின் வாழ்வில் தீராத தனிமையையும் மகிழ்ச்சியின்மையையும் ஏற்படுத்தியது. அதுவே அவரை இறுக்கமானவராகவும் மாற்றிவிட்டது. இதன் தாக்கம் அவரது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தது. 5 வயது முதல் 17 வயது வரை உள்ள சிறார்களை கொண்டு தானே உருவாக்கிய வானரி சேவனையோடு சுதந்திர போராட்டத்தில் இணைந்தார் இந்திரா. அப்பொழுது அவருக்கு 12 வயது. கடிதங்கள், இரகசிய ஆவணங்களை காவல்துறையின் அடக்குமுறையை மீறி தலைவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, தடியடியில் காயம்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள், வீராங்கனைகளின் காயங்களுக்கு மருந்திடுவது என்று நீண்டது வானர சேனையின் பணி. நேரு மரணமடைந்த போது ஆனந்த பவன் தேசத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. குடியிருக்க வீடு கூட இல்லாத நிலையில்தான் நேரு இந்திராவை விட்டு சென்றிருந்தார். நேருவின் மரணத்துக்கு பிறகு துயரத்தில் ஆழ்ந்திருந்த இந்திரா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர், பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இவர்களின் வற்புறுத்தலால் சாஸ்திரி அமைச்சரவையில் செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சரானார். பிறகு நடந்தது வரலாறு. பொது தேர்தலுக்கு 13 மாதங்களே இருந்த நிலையில் சாஸ்திரியின் எதிர்பாராத மரணம் நிகழ்ந்தது. காமராஜர்
பிரதமர் பதவி ஏற்க மறுத்துவிட்டு இந்திரா காந்தியின் பெயரை முன்மொழிந்தார். மக்கள் செல்வாக்கு மிகுந்த நேருவுக்கு பிறகு நாடு முழுவதும் இந்திரா எளிய மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தார். ஜனவரி 19, 1966 இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமரானார். அவசர நிலை பிரகடனம் அவரது வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி. ஆனால் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற நேர்மையும் அவசர நிலை பிரகடனத்தை ரத்து செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கிற தைரியமும் இந்திராவுக்கு இருந்தது. தேர்தலில் தோல்விக்கு பிறகும் 3 ஆண்டுகளில் இந்திரா காந்தியால் மக்களிடம் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க முடிந்தது. 1980 பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி 374 இடங்களில் மகத்தான வெற்றியடைந்தது. 1984 பஞ்சாபில் பொற்கோவில் வளாகத்துக்குள் புகுந்திருந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை அடக்க ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் உத்தரவில் கையெழுத்திடும் போது தனது மரண சாசனத்தில் கையெழுத்திடுகிறோம் என்பதை இந்திரா காந்தி உணர்ந்திருந்தார். பொற்கோவிலுக்குள் இந்திய ராணுவம் நுழைந்தது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் வெற்றியடைந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திராவின் சீக்கிய பாதுகாவலர்களால் அவரது உயிருக்கு ஆபத்து என்று உளவுத்துறை எச்சரித்தது. உயிரையே இழக்க நேர்ந்தாலும் மதத்தின் அடிப்படையில் தனது பாதுகாவலர்களை மாற்ற இந்திரா காந்தி மறுத்துவிட்டார். மாறாக தனது மரணத்தை வரவேற்க காத்திருந்தார். மரணத்துக்கு முந்தைய இரவு ஒடிசாவில் பொதுக்கூட்டத்தில் பேசிய இந்திரா காந்தி, எனது வாழ்வு இந்த நாட்டின் சேவையில் முடியுமானால் நான் கவலைப்பட மாட்டேன். இன்று நான் மரணமடைந்து விட்டால் என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் இந்த தேசத்தை வலிமைப்படுத்தும் என்றார். மறுநாள் இந்திரா காந்தி மிகவும் நம்பிய பாதுகாவலர்கள் பியான் சிங், சட்வந்த் சிங் இருவரின் துப்பாக்கிகளில் இருந்து 33 குண்டுகள் இந்திரா காந்தியின் உடலை துளைத்தன. இந்தியாவின் இரும்பு பெண்மணி, வலிமையான பிரதமர் மதச்சார்பின்மைக்காக 66 வயதில் தனது உயிரையே அர்ப்பணித்து உயிரை விட கொள்கை முக்கியம் என்பதை நிரூபித்த இந்திரா காந்தி என்றும் நம் பாரத பொக்கிஷம். ஜெயலலிதாவை மிஞ்சும் வகையில் மறைந்த தமிழக அமைச்சர் துரைக்கண்ணு பினாமி பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் துரைக்கண்ணு கொரோனா பாதிப்பால் சமீபத்தில் உயிரிழந்தார். மாவட்டத்தில் தொகுதிகளை பலப்படுத்தும் ஆளும் கட்சி தரப்பில் அவரிடம் ரூபாய் 800 கோடி கொடுக்கப்பட்டிருந்ததாம். அது என்ன ஆனது என தெரியாததால் இது பற்றி விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் துரைக்கண்ணுவும் மகன் ஐயப்பனும் ரூபாய் 5000 கோடிக்கு மேல் சொத்துக்களை பினாமிகள் பெயரிலும் குடும்பத்தினர் பெயரிலும் வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துரைக்கண்ணுவின் பினாமி என்று கூறப்படுபவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளவருமான கள்ளப்புலியூர் ஊராட்சி மன்ற தலைவரான பாமகவைச் சேர்ந்த பெரியவன் என்கிற முருகன் என்பவரின் 2 கூட்டாளிகளை போலீசார் புதன்கிழமை என்று கைது செய்தனர். முருகனின் எதிர்கோஷ்டியிலும் ஒருவரை கைது செய்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். துரைக்கண்ணு இறப்பதற்கு முன்னும் பின்னும் மூட்டை மூட்டையாக பணம் பலருக்கு கைமாறியுள்ளது. இதில் 40% பணம் துரைக்கண்ணுவின் பினாமிகள் கட்சி நிர்வாகிகளிடமிருந்து போலீசார் மூலம் பறிமுதல் செய்யப்பட்டு கொங்கு மண்டல அமைச்சர் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீதி பணத்தையும் மீட்க ஆளுங்கட்சி தரப்பில் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக சில உயர் போலீஸ் அதிகாரிகள் ரகசியமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் துரைக்கண்ணுவுக்கு தஞ்சையில் பினாமி பெயரில் ஆம்னி பேருந்துகள் இயங்குவதும் மேலும் பெட்ரோல் பங்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. துரைக்கண்ணு அமைச்சராக இருந்து கொண்டே மாவட்டத்தை வளைத்து போட்டு சொத்துக்கள் வாங்கி குவித்ததும் பல்வேறு தொழில்களை பினாமி பெயரிலும் செய்து வந்துள்ளார் என்றும் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பை மிஞ்சும் அளவுக்கு துரைக்கண்ணு சொத்து குவித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் பிச்சை எடுத்தாலும் கொடுத்தாலும் தண்டனை என காவல்துறை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பிச்சை எடுப்பவர்களில் 95% பேர் உண்மையான யாசகர்கள் கிடையாது. வர்த்தக நோக்கத்துடன் பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருக்கிறது. ஒரு நபரின் வழிகாட்டுதலின்படி பெரும்பாலானோர் பிச்சை எடுப்பதும் அவர்களுக்கு தினமும் சம்பளம் வழங்கப்படுவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போக்குவரத்து சிக்னல்களில் பிச்சை எடுப்பவர்களால் நெரிசல் ஏற்படுவதால் சிக்னல் அருகே பிச்சை எடுப்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது.
அதேபோல் சிக்னல் பகுதியில் பிச்சை அளிப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உண்மையாக பிச்சை எடுப்பவர்கள் குறித்து சமூக சேவை நிறுவனங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் நிலை வீரரான ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். டாப் 8 வீரர்கள் பங்கேற்கும் ATP உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்று லண்டனில் நடைபெற்று வருகிறது. 8 வீரர்களும் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பிரிவில் நம்பர் 1 வீரரான ஜோகோவிச், டெனில் மெட்வதேவ், அலெக்சாண்டர் சுவரேவ், டியாகோ ஸ்வார்ட்ஸ்மேன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மற்றொரு பிரிவில் 2ஆம் நிலை வீரரான ரஃபேல் நடால், டொமினிக் தீம், சிட்சிபாஸ், ரூப்லேவ் ஆகியோர் உள்ளனர். 2 பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் வீரர்கள் அரையிறுதிக்கு தகுதி பெறுவர். புதன்கிழமை அன்று நடந்த ஆட்டத்தில் உலகின் முதல்நிலை வீரரான ஜோகோவிச்சை மெட்வதேவ் 6-3, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தினார். இதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். அவர் கடைசி ஆட்டத்தில் டியாகோவுடன் மோதுகிறார். டொமினிக் தீம் 2 ஆட்டங்களில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறிவிட்டார். நடால், சிட்சிபாஸ் ஆகியோர் தலா ஒரு வெற்றி, ஒரு தோல்வியுடன் உள்ளனர். இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். ஆயிரத்து 1860ஆம் ஆண்டு அந்தமான் தீவு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பெண் சிறை கைதிகளின் இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.